என்ன வேலையா? பெரியய்யாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரம்மா. அப்படியா? தாத்தா தாத்தா, அப்பா டாக்டர் போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. சரிம்மா. ராஜாவை வர சொல்லி கேபிள் கொடுக்கட்டுமா? வேண்டாம்மா, பல உயிர்களை காப்பாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போயிருக்கான். நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு வரட்டுமே. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் 4 நாள்ல சுத்தமாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாமே கரெக்டா இருக்கு சார். நானும் எதையும் மறக்கல, நீங்களும் எதையும் விடல. எல்லாமே சரியா இருக்கு. கொஞ்ச நாள்ல மிஸ்டர் ராஜாவே வந்துருவார். அவரையும் கலந்து நீங்க நிதானமா உயிரை இருக்கலாம் நான் நினைக்கிறேன். பல வருஷங்களா யோசனை பண்ணி எடுத்த முடிவு தான் சார் இது. பத்திரம்னு பேர் வந்ததே யாருக்கும் பாதக சாதகம் இல்லாம பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இவ்வாறு உற்றாரும் சுற்றாரும் சேர்ந்தவரும் சார்ந்தவரும் இருக்க, மகாமுனிவோர் மண்டலாதிபதிகள் சூழ்ந்திருக்க, வானத்து தேவர்களும் வையத்து மன்பதையும் வாழ்த்து சொல்ல, ஞானபிரான் ஸ்ரீராமன் தேவி சீதா பிராட்டிக்கு மாலை சூடினான். இவ்வாறாகத்தானே ஸ்ரீராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. தாத்தா மருந்து சாப்பிடுங்க. தாத்தா தாத்தா பழுத்த இலை உதிர்ந்து போறது இயற்கை. நிழல் ஒண்ணே தவிர வேற எதுவுமே நம்ம கூட நிரந்தரமா இருக்கிறது இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருக்க. வாரிசுக்குரிய என் ஒரே பேரன் ராஜா என்கிற ராஜாராமன் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதினால் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதனால் அவன் என் பங்களாவின் அவுட் ஹவுஸில் வசித்து வரும் அருணாச்சலத்தின் மகள் ராதாவை கல்யாணம் செய்து கொண்டு மேற்கொண்டு படிக்க வேண்டாம். அதுல என்ன எழுதியிருக்குன்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சொத்தை அனுபவிக்கலாம், இல்லாட்டி போனா எனக்கு எந்த உரிமை கிடையாதுன்னு எழுதியிருக்கு. அப்படிதானே? யுவர் ரைட் மிஸ்டர் ராஜா. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த சொத்து. அப்படி நீங்க சம்மதிக்கல, முழு ஆஸ்திக்கு ராதா தான் வாரிசு. அதை அவ இஷ்டப்படி அனுபவிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் பிரகாரம் நிச்சயமா நான் நடக்க மாட்டேன். யூ கேன் கோ. இந்தாங்க பில். ராஜா காஃபி. நீ பக்கத்துல இருந்து உன் இஷ்டப்படி எழுத வச்சே தாத்தாவோட உயிர். புரியல, நான் எழுத வச்சேனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? உயிரை படிச்சு பாரு. சொந்த பேரன் மேல நம்பிக்கை இல்லாம தாத்தா எல்லா சொத்துக்களையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்க. என்னது? சபாஷ், உன்னுடைய அப்பாவி பார்வை ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிரமாதம். ஆனா இதுக்கெல்லாம் தாத்தா மாதிரி நான் ஏமாத்த மாட்டேன். எங்க மேல நீ ஏன் இவ்வளவு பாசம் காட்டினு இப்பதான் புரியுது. உனக்கு பாசமெல்லாம் எங்க மேல கிடையாது, எங்க ஆட்சி மேல. ராஜா, ராமாயண காலத்தோட கைகேயி கேரக்டர் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். முடியல, அது வேற ரூபத்துல எங்க வீட்டுல கண்டினியூ ஆகுது. அவ 3 வாரம் தான் கேட்டா. நீ 300 விதமா என்ன பத்தி தாத்தா கிட்ட சொல்லி அவருடைய மனசையே மாத்திட்டல்ல. அழகா பிளான் பண்ணி டிக்கெட் வாங்காமே லாட்டரி அடிச்சிட்டில்ல. அவர் உயிரில் எழுதியிருக்கிறாரே உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி, அது மட்டும் நடக்காது.
சொத்து போயிடுமோன்னு பயந்து உனக்கு நான் சரணாகதி அடைஞ்சிருவேன்னு நீயோ தாத்தாவோ எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது அப்சல்யூட்லி ராங். இந்த துப்பு கட்ட காசுக்கு ஆசைப்படுறதை விட என் தொழிலை வச்சு சம்பாதிச்சு ஓஹோன்னு வாழ்வேன். எனக்கு இஷ்டப்பட்ட எவனையும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படியோ இருப்பேன். பணம் என்ன பெரிய பணம்? பணம் எனக்கு நசி. சுயமரியாதை இருக்கே, அதான் எவ்வளத்தை. இந்தாங்க உயில். முறை பிரகாரம் உங்க சொத்தை உங்க பேருக்கே மாத்தி எழுதிட்டேன். இது விதி இல்ல, வில். எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். புரிஞ்சுதா? அது வார்த்தை வாங்கி கட்டிக்கிட்டாதான் நாணயமே வரும் போல இருக்கு இல்ல? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த பில் எழுதினதோ அதனோட விவரமோ எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. உங்களையோ உங்க பணத்தையோ நான் அடையணும்னு நினைச்சிருந்தா அது என்னைக்கோ செஞ்சிருப்பேன். அதுக்கு உயிர் தேவையில்லை. நான் உங்க கூட தனியா பழகிற நேரத்துல கண்ணியத்தை மறந்து மான மரியாதையை விட்டு கொடுத்து உங்களை என் ஆசைக்கு ஆளாக்கி உங்க சொத்தை எல்லாம் நீங்களே என் பேருக்கு எழுதும்படியா நான் செய்ய வச்சிருப்பேன். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையான அன்பு, பாசம். இதுதான் பதிலுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததும் அதுதான். ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் நான் என்னைக்குமே விரும்பினது கிடையாது. பணம் என்ன பெரிய பணம்? அது நத்திங். சுயமரியாதை இருக்க, அதுதான் எனக்கும் எவ்ரிதிங். தாத்தா உயிரில எழுதிட்டாருங்கிறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்லை. எனக்கு பிடிச்சவரை, என் மேல பிரியமுள்ள ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்தாங்க உங்க சாவி. இவ்வளவு நாள் எங்களுக்கு சோறு போட்டதுக்கும் வாழ வச்சதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். பாருங்க, இனிமே உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு துளசி செடியை கொண்டு வாங்க, குரோட்டன்ஸை கொண்டு வந்து இந்த குடும்ப பேரை கெடுத்துறாதீங்க. இது என்னோட ஆர்டர் இல்ல, தாத்தாவுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நாங்க ஊருக்கு புறப்படுறோம் தம்பி. ஊருக்கா? ஆமா தம்பி. நிழலுக்கு ஒதுங்குறவங்க மரத்துக்கு சொந்தக்காரங்க ஆயிட முடியுங்களா? எனக்கும் வர வர உடம்புக்கு முடியல. என் பொண்ணு ஒருத்தன் ஒப்படைச்சிட்டா என் பொறுப்பும் தீந்துடும். பெரியாவும் நீங்க இவ்வளவு காலமா எங்களை சொந்தக்காரங்களா பாவிச்சு கௌரவம் கொடுத்தது நாங்க உங்களுக்கு என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். நீங்க செஞ்ச உதவியை உயிருள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். கவனிக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல. நீதான் அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். போயிட்டு வரேன் இல்லையா? பாத்தியார் ஐயா, நீங்க போக கூடாது.
உங்களை நான் போக விட மாட்டேன். இவர் யாரப்ப நம்மள போக வேண்டாம் சொல்றதுக்கு? இவங்க வீட்டு சொத்துல எதையும் எடுத்துட்டு போல. வேணும்னா பார்த்து சொல்லுங்க. சொத்தே போகுது, எதையும் எடுத்துட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? சரி சரி, இறங்க கீழே. முடியாது. என்ன போக வேண்டாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னையா யாருன்னு கேட்கிறேன்? இறங்கு இறங்கு, அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். உடைப்பீங்க. மறுபடி பேசுறேன். இவ்வளவு நாள் ஒன்னா பழகுனது எல்லாம் மறந்துட்டு ஏதோ சத்திரத்தில் தங்குற மாதிரி முந்தாடிய உதவி விட்டுட்டு போறிய. கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம, ஐ மீன் பாசம் இல்லாம நீ போயிடுவேன். போ பார்க்கலாம், போ பார்க்கலாம். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா போகாம இருப்பாங்களா என்ன? அல்பத்திருப்ப வார்த்தையா? நெருப்பள்ளி கொட்டின மாதிரி என்னென்ன பழி, என்னென்ன பேசு. நீங்க அப்படி பேசலாமா? அப்படி பேசக்கூடாதுதான். என் மனசாலையா பேசுறேன். ஏதோ ஆத்திரத்துல பேசணும்னு தோணிச்சு. பேசுவீங்க. பெரிய திலக்கில்னா அது விளையாட்டு, நெருப்பால சுட்டா அது விளையாட்டா? இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலைவிதியா? வாங்கப்பா போவோம். போறியா? போ. தான் பெத்த மகளை விட உன்னை மேல வளர்த்தாரே எங்க தாத்தா, அவருக்கு நான் கொள்ளி வைக்கல, அவருடைய ஆத்மாவுக்கு நீதான் கொள்ளி வைக்கிற. சட்ட பிரகாரம் நீ என் மனைவின்னு உயிர் எழுதி வச்சாரே, அந்த தெய்வத்தை மறந்துட்டு நீ போறதா இருந்தா தாராளமா. ஏதோ ஐதவரி ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ எக்கேடாவது கெட்டு போனா போய் தான் தீர்வேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? படகுக்காரன் இருந்தாதான் படகு கரை சேருமா? நானா முயற்சி பண்ணட்டும், கரை சேரதா இருந்தா சேரட்டும், இல்லைன்னா எல்லாமே மூழ்கி நாசமா. ராஜா, எனக்கு இருக்கிற வீம்பு குணத்துல நான் போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. ராஜா, நான் நீ இனிமே திருமதி ராஜா. பால் கொடுத்தவங்களுக்கு பாதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல? பால் பாதகம் பாப்பா பால்லாம் ஜாஸ்தியா இருக்கு, வம்பளுக்கு போறியா? நான் ஏன் வம்பளுக்குறேன்? பாருங்க, முன்னெல்லாம் நம்ம 2 பேருக்கும் ஸ்நேகிதம் தான் இருந்தது. உள்ளத்தால் மட்டும்தான் உங்களை சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தேன். இப்போ மற்ற பெண்களோட நீங்க பழகும் போதெல்லாம் அப்போன்னு நான் அது பெருசா எடுத்துக்கல. இனிமே என்ன வருவேன் எனக்கு புரியுது. பாருங்க, ஒரு மனைவி தன் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பா. ஆனா புருஷன்னு வரும்போது விட்டு கொடுக்கவே மாட்டா. என்ன அப்படி அவரை இழக்கும்படியா அந்த புருஷன் நடந்துகிட்டா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டார்லிங்? எந்த புருஷனானாலும் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? வீட்டுல கிளியா கொஞ்சம் வேண்டிய மனைவி மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு குழவியா கொட்டுடா, அதுக்கப்புறம் எந்த புருஷனும் வீட்டுல கொண்டாட்டி கூட இருக்க மாட்டான், வெளியே தான். உங்க குணத்தை வச்சுதானே சொல்றேன். நானும் உன்னுடைய குறைய வச்சுதானே சொல்றேன். என்ன குறை கண்டீங்க? என்ன குணத்தை கண்டுட்டேன்? ரொம்பதான். நான் எதுவுமே ரொம்பதான், கம்மியாகவே கிடையாது. என்னங்க, கொஞ்சம் இருங்க. ஓடி வராதுங்க. இப்படி ஆடி ஓடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? உடம்பு ரொம்ப ஆட்டிக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற பையன் கஷ்டப்படுவான். ஏன் கஷ்டப்படுறான்? அம்மா நல்ல எக்ஸசைஸ் பண்ணா புள்ள பயில்வானாட்டம் பிறப்பான். பயில்வானாட்டம் பிறந்த அப்பனுக்கு நாக் அவுட் கொடுக்கட்டும். கொடுத்தாலும் கொடுப்பான். வரட்டுமா? டாக்டர் சார், சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. என்ன விசேஷம்? இன்னைக்காவது ஒரு சினிமாவுக்கு போவோம். சினிமா? வெரி குட். என்ன சினிமா? இன்பத்தின் எல்லை. படத்துக்கு போறோமா இல்ல இன்பத்தின் எல்லைக்கே போறோமா? போவீங்க. இங்க போர்டு போட்டிருக்கு, டிரைவ் ஸ்லோலி டேஞ்சர் அஹெட். ஆமா கரெக்டா வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். ஓகே ஓகே. அத்தா, ஏய் சந்தனா, எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். ஆமாமா, நீ எப்ப பார்த்தாலும் அப்படியே தான் இருக்க. ரொம்ப பலகீனமா இருக்கேன்ப்பா, வீட்டு வேலையே செய்ய முடியல. அப்படியா? பேரா தான் இருக்க. பாத்துக்கிட்டு பலகீனமா இருக்கே. நீ ஏன் வீட்டு வேலையெல்லாம் செய்யற? வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை வைக்கிறதானே? நீங்க என்னத்தா புரியாம பேசிக்கிட்டு? வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம்,
குழந்தை பெக்கிறதுக்கு யார வைக்கிறது? அது வேற ஆள வைக்க முடியாது. ஆமா, இப்ப உனக்கு எத்தனை குட்டி? முன்ன நீங்க பாக்கும்போது 2 காலு, இப்ப 3.25. உன் புருஷன் ஆபீஸ்க்கே போறதில்ல போல இருக்கு. எங்க அந்த மடைய வந்துட்டு வரதா டாக்ஸிக்கு சில்லறை மாத்தி கொடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லி பேசாம பர்த் கண்ட்ரோல் ஆபரேஷன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் தான். கடவுளா குடுக்கறாரு, நாம தடுக்க கூடாதுங்க. அரஞ்சு பல்ல உடைக்கிறதானே. பேசாம 4 நாளைக்கு தெருத்து நேர படுக்க சொல்லி கடவுள் எப்படி கொடுக்கறாரு பாக்கலாம். அது மட்டுமா சொல்றாரு அவரு? பிறக்கிறதுல 8வது குழந்தை கிருஷ்ணனா பிறந்தாலும் பிறப்பாங்கிறார். 8 குழந்தை பிறந்த 8வது குழந்தை முதல்ல இவனை தான் கிழிக்கும். என்னடா பாப்ப, என்ன நல்லா இருக்கியா? என்னடா சத்தம்? என்னங்க இரும்பு புடி பிடிக்கிறீங்க? இரும்பு வலிக்கிற இடத்த சொல்லு. அப்பா இது எதமா இருக்கு? ஆஹா ஆஹா, அதான்டா இடம். என்னதா முதுகெலும்புல டிபி. டிவியா? அப்ப சனி ஞாயிறுல நீ முதுகுலயே படம் பார்க்கலாமே. அறுவை டிபிடா. டிவியா? நான் மாட்டேன். டாக்டர் ஒதுக்கி கொடுத்தாலே டைம் சொல்லுவாங்களே. என்ன சொல்ல போறீங்க? மாப்பிள, உடம்பு இப்படி இருக்கும்போது ஆபீஸ் வேலையை கவனிக்கலாமே தவிர ஆகாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் ஆள் அவுட்டு. ஆள் அவுட்டா? அப்படின்னா அது ஆகாத வேலை. வண்டையா தெரியாத மாதிரி கேட்கிறேன். 4 வருஷத்துல 3.25 குழந்தை பெத்து வச்சிருக்கேன். டாக்டர் கிட்ட எப்ப உண்மையே சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மூடு வந்துகிட்டே இருக்கா? அதை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? மூடு வந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? போயிடுச்சு. இந்த மாதிரியே இருந்துச்சு முதுகுல ஆரம்பிச்ச வியாதி முட்டி வரைக்கும் வந்துடும். அப்புறம் நீ குடும்ப வாழ்க்கைக்கே லாய்க்கு இல்லாதவனா போயிடுவேன். டாக்டர், என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறது இது உண்மைதான். அப்படியா? உன் சந்தோஷம் கெடாம நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கலையா? இவரை கூட அனுப்பு. ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி அனுப்பு. டாக்டர், என் உடம்புல ஒரு சின்ன கீத்தல் விட்டா கூட என்னால தான் ஆக முடியாது டாக்டர். நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? தைராய்டு சிகிச்சை பண்ணிக்க. என்னமா கட்டிக்கிட்ட நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி அனுப்பணும். நீ வீட்டுக்குள்ள போ. ராதா இருக்கா? சாப்பிட்டுட்டு போலாம். வர. ஊர்ல இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வேண்டிக்க ஆபரேஷன் போறேன். என்னங்க நீங்க புருஷன் பொண்டாட்டி கால விழுந்துக்கிட்டு? ஐயோ, திகழ்ல யார் காலில் விழுந்துன்னே எனக்கு தெரியலையா? பயப்படாம போங்க. எனக்கு என்ன பயம் இருக்குது? ஆபரேஷன் நான் பண்ணிப்பேன். டாக்டர் தான் இருக்கிறாரு. Good morning, doctor. Good morning, Mr. Nageswara. How are you? Oh, fine. What can I do, doctor? அதோ பாருங்க, அது உட்கார்ந்துருக்கல, அவன் என் ரிலேட்டிவ். அவனை கூட்டிட்டு போய் ஒரு கருத்தோட ஆபரேஷன் பண்ணி. அதிக ராமலிங்கத்தையே பண்ண சொல்லுங்களேன், அவன் நல்லா பண்ணுவான். நீங்களே செய்யுங்க. அதுக்கு இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமான வேலை. மிஸ்டர் நாகேஸ்வரா, உங்களை நான் வார்ன் பண்றேன். பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய 2 ஆபரேஷன் டீனுக்கு தெரியாம நான் செஞ்சிருக்கேன். இந்த தடவை நீங்க செய்யுங்க. இல்ல, உங்க சொந்தக்காரன்னு வேற சொல்றீங்க. ஐ டோன்ட் மைண்ட். பண்ணிடலான்றீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தண்ணி அடிங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டா அங்க பிரதர்ஷனம் பண்றம்பா. தம்பி, உன் பேரு என்ன? சுசீலா. அப்ப தங்கச்சி வாங்க டாக்டர். கடவுளை நம்பு. ஆரம்பிக்கலாமா? இது என்ன நாடகமா ஆரம்பிக்கலான்றீங்க? பெல்லா அடி போறீங்க. அதெல்லாம் அடிக்கும்னு சொல்லு. இந்த கிளவுஸ் இல்லையா? நீ என்ன பாக்ஸிங்கா போட போற? கிளவுஸ் எல்லாம் எதுக்கு உனக்கு? உங்க கைக்கு கேட்டேன் சார். இந்த ஆபரேஷனுக்கு கிளவுஸ் எல்லாம் வேண்டியதில்லை. இந்த ஆபரேஷன் கருவி எல்லாம் வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நீ வெந்நீர்ல குளிச்சா போதும். அதுவும் சௌகரியம் தான். என்னது? எல்லாம் கிளீனா இருக்குது, விடுங்க. இதுக்கு முன்னால எங்கேயாவது ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கியா? சார், மழைக்கு கூட நான் ஆஸ்பத்திரியில ஒதுங்குறது கிடையாது. இந்த டாக்டர் எங்க சொந்தக்காரு, தூக்கிட்டு வந்து போட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன் இப்படி அனுபவம் இல்லாம இங்க வந்து அட்மிட் ஆகி எங்க கழுத்து இருக்கிறீங்க? ஏன் சார், எங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? டாக்டர், உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஐயோ, ஆரம்பிக்கிற இடமே தெரியலையா? ப்ளீஸ் வேற டாக்டர் அனுப்புங்க. என்னடா இன்னொரு டாக்டர்? விதி விட்ட வழி நடக்கட்டும். ஐயோ ஐயோ. சுஷீலா டாக்டர், இதுல மருந்து இருக்கா? இருக்கு டாக்டர். இதான இன்ஜெக்ஷன் நீடல்? எஸ் டாக்டர். ஓகே. கண்ணு வேற தெரியலையா? ஓகே. கத்தியா? ஏயா? அட கத்தியான்ற? ஏன் சார் இந்த குத்து குத்தி இருக்க? நீ விசில் அடிக்கிற நீ பாட்டு குச்சி குச்சுன்னு. எங்க குத்துனீங்க? ஒருவேளை தாயத்துல குத்திட்டீங்களா? தாயத்திலையா? என்னையா சொல்ற நீ? என்ன இப்படி உடைஞ்சிருக்கு? ஆமா, தாயத்துலதான். அதனால நான் பரவாயில்ல, இதை வச்சே மீன் பிடிக்கிறேன். ஓகே. சுசீலா,
இருக்கிறதுலயே நல்ல கூரான கத்தியா ஒன்னு எடு. படா. வந்த கேஸ் நான் விட மாட்டேன். என்ன எங்க அம்மா தர்மத்துக்கா பெத்து போட்டாங்க இப்படி தொப்பு தொப்புன்னு அடிக்கிற? அறுத்துருவேன். நீ என்ன பேட்டர் ரவுடியா? அறுத்துருவேன்ற புரிய வேணாம். ஆபரேஷன் புரிஞ்சிருமா உனக்கு? என்ன அப்படி ஆபரேஷன்? என்ன கருத்தட ஆபரேஷன்? அவ்வளவு சலிசா போச்சா உனக்கு? கருத்தட ஆபரேஷனா? க்ஷயரோக ஆபரேஷன் சொன்னாங்க. ஆவையா ஆவையா. திருப்பதி வெங்கடேசா, திருப்பதி வெங்கடேசா, ஏழுமலையானே, ஏழுமலையானே, கோவிந்தா, கருமாரி அம்மா, கருமாரி அம்மா, நான் வரம்மா, நான் வரவா. இதுல போச்சாத்தா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லாட்டி வேற போயிட்டா சோத்துக்கு லாட்டரி அடிக்கவே. எதை அறுத்த இப்போ? என்ன சுத்தமா அறுத்துட்டுனா? தோலையும் காணும், ரத்தத்தையும் காணும். அடே கருத்தட எங்க போய்? சுசிலா, இவனை பாத்தியா? நான் உங்களையே பார்த்துட்டு இருந்தேன். என்ன பார்த்து என்ன பார்த்தது இல்லையா நீ? முதல்ல அவன் எங்க போயிருக்கான்? போய் தேடு, ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. ஐயா டாக்டர் ராஜா, டாக்டர் ராஜா, இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா உண்மையா அவன் ஆபரேஷன் பண்றதுக்கு நான் இதெல்லாம் எடுத்தது நிச்சயம், சத்தியம். நீங்கதான் என்ன காப்பாத்தணும். பாவி மலைக்கல்லன் மாதிரி ஓடுறான். உங்க சொந்தக்கார போயிட்டா. சென்னனுடைய எகிரி குதிச்சு ஓடி போயிட்டா டாக்டர். அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இதெல்லாம் பார்த்த உடனே பயந்து ஓடிட்டா டாக்டர். நீங்களா ஏயா டாக்டரா வரீங்க? அதாங்க எனக்கு தெரியல. இந்த தடவை கண்டிப்பா டீம் கிட்ட ரிப்போர்ட் பண்ண. ஐயோ, உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பல தடவை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, இந்த வாட்டி காப்பாத்திருக்க டாக்டர். சரி, போய் உங்க சொந்த வேலையாவது பாருங்க. போய் சொல்லிட்டு எனக்கு வேலையே கிடையாது. ஹையா ஜாலிதான். என்னையா கூட்டாங்க? என்னங்க இது? ஆபரேஷன் முடிச்சுட்டு இப்படி ஓடியாருங்க. தையல் விட்டு போங்க. தையல் போட்டாதானே விட்டு போறதுக்கு. நீயும் உங்க அத்தானும் சதி பண்ணி எனக்கு கருத்தடை ஆபரேஷன் பண்ண நினைச்சீங்களா? நான் மாட்டுவனா? அப்போ நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இல்லையே, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ ரஜினி, வா 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 வா. டைம் ஆச்சு, கொஞ்சம் காத்துக்கிட்டு இருப்பா. உன் ஹஸ்பண்ட் பிரசாத் வரலையா? ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கேன். என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல டாக்டர், பாப்பா உடம்பு சரியில்லை. உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னாச்சு? நேத்து மத்தியானத்துல இருந்து ரொம்ப ஜுரம் அடிக்குது. படுக்கவை. ஹலோ. ஹலோ, நான் மிஸ்ஸஸ் ராஜா பேசுறேன். அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஜஸ்ட் a minute. டாக்டர், உங்களுக்கு போன். வரேன். ஒன்றும் பிரமாதம் இல்லை. என்னமோ டாக்டர், முன்ன எல்லாம் எங்க டாக்டர் தானே, எப்ப வேணாலும் வந்து பாக்கலாம்னு தைரியமா இருந்தேன். நான் எப்பவுமே உங்க டாக்டர் தான். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? பாதி பங்குக்கு பொண்டாட்டி வந்துட்டாளே. நான்சென்ஸ். பொண்டாட்டி வந்தா என்ன, மடியில கட்டிக்கிட்டா சுத்துறேன்? நீ வழக்கம் போல இங்க வரலாம். நடுராத்திரி ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு டெலிபோன் பண்ணலாம். ஐ அம் அட் யுவர் சர்வீஸ். இந்த மாத்திரைய ஒரு வாரத்துக்கு வாங்கி கொடு, அப்புறம் பாக்குறேன். வரேன் டாக்டர். பாய். டாட்டா சொல்லு. ஓ, ஐ அம் சாரி. ஹலோ 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 ஹலோ. ஓ, ஐ அம் வெரி சாரி டார்லிங். கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அட, சினிமாவுக்கு போறேன்னு கோவமா? இந்த மாதிரி கர்ப்பஸ்திரீகளுக்கு ரொம்ப கோவம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு புருஷன் கோவத்தை உண்டாக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலையோ? ஐ அம் சாரி டார்லிங். நான் என்ன ஆபீஸ்க்கு போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். வீட்டுக்கு புறப்படும் போது திடீர்னு யாராவது பேஷண்ட் வந்துருவாங்க. தள்ள முடியுமோ? எப்படி தள்ள முடியும்? அதுவும் பழைய ஆசையை வச்சுக்கிட்டு பேஷண்ட் வரும்போது. பழைய ஆசை? ஆஹா, பொண்ணுன்னு தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலும் தாப்பா. டாப்பா மேன். இது பாருங்க, என் மனசு ரொம்ப சுத்தம். என்ன ஏமாத்த பாக்காதீங்க. உண்மை சொல்லுங்க, அங்க ரஜினி வரல? ரஜினி ஏஸ் வந்தா. ஏன் வந்தா? கால் இருக்கு வந்தா.
காதல் இருக்கு வந்தான்னு சொல்லுங்க. மை காட், அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஏன் நீங்க கூப்பிடுறீங்க? ராதா, அப்பான் அப்பான் அப்பான். என்ன கையை தூக்கிட்டு அலையறீங்க? யார் தலையில கை வச்சா நீ நம்புவேன்னு பாக்குறேன். இத பார், சீதா பிராட்டி மாதிரி நெருப்புல பூந்து வரட்டுமா, இல்ல சகுந்தர மாதிரி பூமி வெடிச்சு உள்ள போகட்டுமா? என்னுடைய பத்திரித்தன்மையை, என்னுடைய புனிதத்தன்மையை நிரூபிக்க நான் என்ன செய்யறதுன்னு சொல்லு. நான் நெருப்புக்குள்ள பூந்து வந்தாலும் ஏதோ லோஷனை தடவிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். தாயே தயாபரி, நான் ஒரு கலியுக ராமன் நிரூபிக்க என்ன செய்யறது? பக்தா காளி, பழைய நினைவுகளை மறந்துவிட்டு கண்ணியமாக நடந்து கொள். உத்தரவு மேலே மேலே. லேடி லவ்கள் பேஷண்ட்டுகளாக வந்தால் போடி என்று உதறி தள்ளிவிடு, வாடி என்று தேடி ஓடாதே. உத்தரவு தாயே. நாளாக உன் வயிறு போற போக்க பார்த்தா உள்ளுக்குள்ள 2 குழந்தை இருக்கும் போல தோணுது. நமக்கு 2 குழந்தை பிறக்கணும், அதுவும் 2 ஆணா பிறக்கணும். அப்படி பிறந்தா அவங்க 2 பேருக்கும் ராமா லட்சுமணான்னு அவங்களுக்கு பேர் வைக்கணும். ஆமா, பொண்ணை வளர்க்கறதே கஷ்டம், அதுல 2 குழந்தை வேறையா? பைத்தியம், நான் சொல்லுது உனக்கு புரியலையே. சைமல்டேனியஸா 2 அடிச்சிட்டீங்கன்னா ஹாயா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் எனக்கு சிரமம் இல்ல பாரு. பேர குழந்தை எடுத்து கொஞ்சம் பாக்கியம் எங்க தாத்தாவுக்கும் இல்லாம போச்சு, உங்க அப்பாவுக்கும் இல்லாம போச்சு. என்னங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, முதல் பையன் பிறந்தா ராமர், 2வது பையன் பிறந்தா லட்சுமணன். உன் பேர் என்ன தெரியுமா கண்ணா? ராமு. ராமு. உங்க அம்மா பேர் என்ன தெரியுமா கண்ணா? அனுமார். அனுமார். சொல்ல குழந்தை அப்பாட்ட வந்து அழமாட்டான். வெரி குட். ஏண்டா நான் எடுத்துக்கிட்ட மாத்திரம் அப்படி அழுத? என் மேல என்ன முள்ளா இருக்கு? உன் மேல முள்ளு இருக்கோ இல்லையோ, அப்பா மேல மெத்த இருக்கு. என்னப்பா? பெத்தவனுடைய அருமை பிள்ளைக்கு தானே தெரியும், நீ சுமந்தவ தானே, உனக்கு எப்படி தெரியும்? ஆமா ஆமா, புள்ள அப்பாவோட ரொம்ப ஒட்டிக்கிறான். ஏண்டா அம்மா வேண்டாமா? டோன்ட் சேன் சத்தம் போடு. பல்ல உடைச்சிடுவேன். ஐயா காட்டு, வா வா, பாலுக்கு வருவே இல்ல? அடி விழும். என்கிட்ட வராது, உங்க அப்பா கிட்ட வைப்போம். இவாடா ஜாலியா நம்ம தூங்கலாம். அப்படி திரும்படா அப்படி. பேசாம படுத்து தூங்குங்க. காலையில ராமு பிறந்த நாள், எனக்கு நிறைய வேலை. மானே சீக்கிரம் தூங்குடா, அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு. வணக்கம். உன் பேர் என்ன டார்லிங்? ராமு. ஓ ஸ்வீட் சைல்ட். அப்படியே அவங்க அப்பா உரிச்சு வச்சிருக்குல்ல? யூ ஆர் ரைட் டாக்டர். வணக்கம். வாங்க வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? பையன் எங்க? அவங்க அப்பா கிட்ட இருக்கா. வாங்க. என்னங்க எல்லாரும் வந்தாச்சு, கேக் கட் பண்ணுவோம். ஷூர். ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். டாக்டர் ராஜா இருக்காரா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் ராஜா கூப்பிடுறீங்களா? உங்களுக்கு தான், பேசுங்க. டாக்டர் ராஜா. டாக்டர், குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி கையும் காலும் மாறி மாறி இழுக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ஓ ரஜினி, என் வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1/2 hourல வந்துட்டுமா? நீங்க உடனே வந்தா ரொம்ப உதவியா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர். ஐ see. ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். இன்னும் 5 minutes இங்க இருக்கேன். அதான் நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். இப்பவா? ஆமா, ரொம்ப முக்கியம். நீ ராமுக கேக் கட் பண்ண சொல்லு, கெஸ்ட் எல்லாம் கவனிச்சுக்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஐம் சாரி. என்ன பாருங்க டாக்டர். He seems to be very serious, doctor.
மருந்தை எல்லாம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. எஸ் டாக்டர். தேங்க்யூ மிஸ்ஸஸ் ராஜா. ராஜா கூட இருந்தா பார்ட்டி இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஆமாமா. என்ன பண்றது, டாக்டர்னா வீட்டுக்கு மட்டுமா சொந்தம், ஊருக்கே சொந்தம் இல்லையா? சர்டன்லி சர்டன்லி. வரோம். வரேங்க. Thank அப்ப you. வரோம் மேடம். டாக்டர், பாப்பாவுக்கு பிரெயின் ஃபீவர். நாளை காலையில் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். ஓகே டாக்டர். ராத்திரி 1 மணி ஆயிடுச்சு, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க. பாருங்க, மறுபடியும் அவளுக்கு ஃபிட்ஸ் வரக்கூடாது. வர்ற மாதிரி ஏதாவது சிம்டம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நீங்க வீட்டுக்கு டெலிஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். தேங்க்யூ டாக்டர். பரவாயில்ல, நான் எடுத்து நீ பாப்பா பார்த்து. ரஜினி வரேன். ஓ சாரி டார்லிங், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இன்னும் தூங்கலையா? சாப்பிட வாங்க. ஓ வேண்டாம் டார்லிங், எனக்கு பசிக்கல. தூங்கணும் போல இருக்கு. ஆமா. பால் சாப்பிடு. ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். என்ன, கொஞ்சம் டாக்டரை கூப்பிடுங்களா? அவர் நல்லா தூங்குறாரு, இப்ப கூப்பிட முடியாது. சிஸ்டர் ப்ளீஸ், சிஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் கூப்பிடுங்க சிஸ்டர். அவருக்கு என்ன குடும்பம் குழந்தை ஒண்ணும் கிடையாதா? அவர் என்ன மெஷினா? ரெஸ்ட் வேண்டாம்? என்னமோ உரிமை இருக்குன்னு நினைச்ச நேரத்தெல்லாம் கூப்பிடுறீங்களே. நான் ஒருத்தையும் உயிரோட தான் இருக்கேன். என்ன ராதா, டெலிபோனா? ஏதோ ராங் நம்பர். நீங்க போய் 1/2 மணி நேரத்துக்கெல்லாம் குழந்தைக்கு மறுபடியும் பிக்ஸ் வந்துடுச்சு. போன் பண்ண டாக்டர், உங்க வைஃப் பேசினாங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ட்ரை பண்ண, லைன் எங்கேஜாவே இருந்தது. சாரின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்களே டாக்டர். ரஜினி போன் பண்ண உடனே நீங்க வந்திருந்தா என் குழந்தை பொழைச்சிருக்குமே. உங்க அஜாகிரதையால என் குழந்தைய செத்து போயிடுச்சு டாக்டர். உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கு, உங்க தூக்கம் தான் உங்களுக்கு முக்கியம். பரவாயில்ல டாக்டர், என் குழந்தை செத்து போச்சு, பரவாயில்ல. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்க சுயநலத்துக்காக இந்த மாதிரி பல குழந்தைகளை கொண்டுடாதீங்க டாக்டர், கொண்டுடாதீங்க. நேற்று ராத்திரி ரஜினி போன் பண்ணா? தூங்காத எழுப்ப முடியாது நீ சொன்னியா? போன ரிசீவ் பண்ணது யாரு? நான் தான். You rascal!
தன் குழந்தைக்கு ஆபத்துன்னு போன் பண்ணிருக்கா. என்னைக்கோ உனக்கு இருந்த எரிச்சல மனசுல வச்சுக்கிட்டு என்ன போக விடாம தடுத்துருக்கே. அதனால என்ன ஏற்பட்டுச்சு தெரியுமா? உன் பொறாமைக்காளாகி அந்த பச்சை குழந்தை பலியாயிடுச்சு. பாவம் ரஜினி, அவன் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா? உன் வாழ்க்கையில மண்ணடி போட்டாளா? இல்ல அந்த பச்சை சிசு உனக்கு என்ன பாவம் பண்ணிச்சு? பெத்தவங்க வயிறு பத்தி எரியுதுடி. அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் நீதான். வாழ வேண்டிய குழந்தைய உன் புறாவினால சாகடிச்சிட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, ராத்திரி நான் இங்க போயிருந்தேன், நான் இந்த அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்குமே. ஒரு நாள் அந்த குடும்பத்துக்கு நான் யமனாயிட்டே. அந்த குழந்தை உயிரோட இருந்தா எனக்கு உயிர் கொடுத்த டாக்டர், எனக்கு உயிர் கொடுத்த டாக்டர்னு வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்குமே. உயிரை கொடுக்க வேண்டிய டாக்டர் உயிரை பறிச்சுட்டாரு. நாளைக்கு என்ன மூஞ்சில காரி துப்புவாங்க. ஐயோ, இத்தாய்க்கு காரணம் உன்னுடைய சுயநலம், உன்னுடைய திமிர். கொண்டாட்டினால சுகம் கிடைக்கிறது பெருசு இல்லை, புகழ் கிடைக்கிறதா பெருசு. உலகத்திலேயே இந்த டாக்டர் தொழில் உள்ளதான் புண்ணியம் புகழும் சேர்ந்து கிடைக்கும். இனிமே நீ இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா எனக்கு புகழும் கிடைக்க போறதில்லை, புண்ணியமும் கிடைக்க போறதில்லை. சோ இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு லாயக்கு. என் மனைவின்னு சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இல்லை. போதையில் இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு லாயக்கு. என் மனைவின்னு சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இல்லை. போதையில் நான் போறேன். எங்கேயோ இந்த வீட்டுல இருக்க லாய்க்கு இல்லாதவளுக்கு, உங்க மனைவியா இருக்க யோகியது இல்லாதவளுக்கு இங்க என்ன வேலை? ஓஹோ, அப்படி நீயே முடிவு பண்ணிட்டிய? அந்த முடிவை உங்க மனச சொல்லிடுச்சே. ஆமா சொன்ன. என்னப்பா 2 வார்த்தை கோபத்துல சொன்னா எல்லாத்தையும் உதறிட்டு போயிடுவியா? உங்களுக்கு நல்லா தெரியும் என்னால பேச்சு தாங்க முடியாது. பேச்சு மட்டும் இல்ல, இன்னைக்கு கை நீட்டி அடிச்சுட்டீங்க. ஒன்னால ஒரு குழந்தைய செத்து போச்சு, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணியா? நான் என்ன தெரிஞ்சா செஞ்சேன்? இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, போன் வரேன்னு என்கிட்ட சொன்னீங்களா? டாக்டர் வீட்டுக்கு போன் வந்தா விளையாடுறவங்க போன் பண்ணுவாங்க. விளையாடவதானே போன் பண்ண? அவ உங்களுக்கு போன் பண்றது என்ன புதுசா? என் குழந்தை பர்த்டே அன்னைக்கு அவன் கேக் வெட்டுறது கூட பார்க்க விடாம உங்களை கொண்டு போயிட்டாளே, அப்புறம் என்ன? உன் சந்தேக வெறியினால் அவளுடைய குழந்தையை கொண்டுட்டிய போதாது? கொண்டுட்டேன் ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? நானும் ஒரு குழந்தை பெற்றவதா, தாய் பாசம் என்னன்னு எனக்கும் தெரியும். அவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு விவரமா சொல்லியிருந்தா அந்த குழந்தையை காப்பாத்த ஓடுங்கன்னு நானும் உங்க கூட வந்திருப்பேன். அதை விட்டுட்டு டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்கன்னு. டாக்டர் யாருக்கு? குழந்தைக்கா இல்ல அவளுக்கா? மறுபடியும் பேசுறேன். அடிங்க. அவளுக்கு அவ புள்ள பெருசுன்னா எனக்கு என் புருஷன் தான் பெருசு. ஒண்ணுமே சாப்பிடாம சோர்ந்து போய் படுத்திருந்தீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு நினைச்ச தப்பா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா உங்களை யார் கவனிக்கிறது? உங்க பொண்டாட்டி கவனிப்பாளா இல்ல பேஷண்ட் கவனிப்பாங்களா? இதெல்லாம் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருந்தா எனக்கு சொரணை இல்ல, சுயமரியாதையும் இல்ல. சுயமரியாதை இருந்தா போ. எவ்வளவு நாள் உன் சுயமரியாதை உன்னை காப்பாற்றுன்னு பாக்குறேன். பொட்டியில பணம் இல்ல, நான் கையில வலு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு. மதிப்போட வாழ முடியாட்டியும் மானத்தோட வாழ முடியும். இந்த பேசெல்லாம் 4 நாளைக்கு தானே, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கனவுலையும் எதிர்பார்க்காதீங்க. படராம நில்லக்கே. வீட்டை விட்டு போறவளுக்கு குழந்தை இருக்கா? தாய் கூட தான் குழந்தை இருக்கணும். நீதான் திமிரு பிடிச்சு வெளியே போறேன்னா என் மகன் உன் கூட அடுத்தருக்கு வந்து பிச்சை எடுக்கணும் இது கிடையாது. நீங்க வேண்டிக்கிட்டாலும் அந்த நிலைமை எங்களுக்கு வராது. ராமு என் கூட தான் இருப்பான். ராமு அப்பா அவனை உங்களால வளர்க்க முடியாது. தாயில்லா பிள்ளை தான் தோன்றி ஆயிடுவாங்கிற உண்மையை மறந்துடாதீங்க. கண்டிக்கிறதுக்கு தகப்ப இல்லைன்னா குழந்தை கண்மூடித்தனமா நடப்பாங்கிறது நீ மறந்துடாதே. மறுபடி நீ இவனை சந்திக்கும் போது இவனாயம் புள்ளேன்னு மூக்கு மேல வரல வைக்கும்படியா ஓஹோ நீ வளரலாம் வளர்த்து. என்ன ராஜா? உங்ககிட்டே வச்சுக்கோங்க. போறவளுக்கு சொத்துல பங்கு இல்லைனாலும் ரத்தத்துல உரிமை இருக்குன்னு நினைச்சேன். அது கூட இல்லாம பண்ணிட்டீங்க.
பரவாயில்ல, கையில இருக்கிற குழந்தை தானே உங்களால பிரிக்க முடிஞ்சது. ஆனா என் வயித்துல ஒண்ணு வளருது, அதை உங்களால பிரிக்கவே முடியாது. நான் போறேன். போறியா? போ. உன்னை சாவி கொத்த விட்டு போனேன், இப்ப என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போறியா? என் மேலாம் உங்க அம்மா மேல கொத்தண்டாலாமோ? நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு சொன்னேன். அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப கொழுப்பு திமிரு உனக்கு. அம்மா தாயே போகாதேன்னு கார்ல விழுந்து கெஞ்சி வேண்டாம் போனா போட்டுடலாம். உங்க அம்மா இல்லைன்னா என்ன, நாம 2 பேரும் ஜாலியா சொல்லலாம். நம்ம